திருமந்திரத்தில் 6ஆம் தந்திரம் 14வது தலைப்பு பக்குவம் தலைப்பு பாடல் எண் 1694. சோதி விசாகம் தொடர்ந்து இரும் தேள் நண்டு. இது முதலடி. இங்கு சோதி என்று சொல்லப்படுவது முழுமை பெற்ற ஒரு நாள், பௌர்ணமி நாளை தான் குறிப்பிடுது. இந்த இடத்துல சோதி அப்படின்னு சொல்லப்படுறது பௌர்ணமி நாள். பௌர்ணமி நாள் மாதத்தில் ஒரு நாள் வருது, எல்லாருக்கும் தெரியும். ஸோ அன்னைக்கு குறிப்பிட்ட நட்சத்திரங்கள், ஏதாவது ஒரு நட்சத்திரம் இருக்கும். இதில் குறிப்பிட்டு சொல்கிறாரு விசாகம் அப்படின்னு ஒரு குறிப்பிட்டு சொல்கிறாரு. சோதி விசாகம் தொடர்ந்து அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா பலருக்கு இந்த இடத்துல பலவிதமான சாதகங்கள்லாம் செய்கிறாங்க. நிறைய பேர் ஒரு சாதகங்களை செய்கிறேன்னு செஞ்சிகிட்டு இருக்காங்க. குரு வழியாகவும் செஞ்சிகிட்டு இருக்காங்க, அவர்களாகவும் செய்து கொண்டு இருக்கின்றார்கள். இதை செய்ய ஆரம்பிக்கும்போது நல்ல நாள் பார்த்து ஆரம்பிக்கணும். இது ஒரு கருத்து நிறைய பேர்கிட்ட இருக்குது. உலகியல் ரீதியாக நல்ல நாள் பார்த்து ஆரம்பிக்க வேண்டும், நல்ல நேரம் பார்த்து ஆரம்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இருக்குது. இன்றைக்கும் பார்த்தோம்னா பல பேர் நல்ல நாள் பார்த்து தான் பல காரியங்களை செய்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் அது நன்மையாகவே முடிகின்றதா அப்படின்னு கேட்டோம்னா அது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்குது. இந்த இடத்துல ஜோதிடரை பார்த்து நல்ல நாள் பார்த்து திருமணம் செய்கிறாங்க, ஜோதிடரை பார்த்து நல்ல நாள் பார்த்து வீடு பால் காய்ச்சிதல், எல்லா காரியமும் தொழில் தொடங்க எல்லாம் செய்கிறாங்க. ஆனால் இதில் வெற்றி பெறுபவர்கள் எல்லாருமே வெற்றி பெறுறாங்களான்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறி. அப்போ நாள் பார்த்து செஞ்சதில் தவறு இருக்கா அப்படின்னா, நாள் பார்த்து செய்ததில் தவறு இல்லை. நாள் பார்ப்பதோடு சேர்த்து வேறு சிலவற்றையும் அங்கே சேர்த்து சொல்கிறாரு திருமலர். அப்படி யார் யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவங்களாம் இந்த இடத்துல வெற்றி பெறுகிறார்கள் 100%. ஸோ அப்படி சொல்லப்படுகின்ற பாடல் தான் இது. ஏன்னா பக்குவம் என்பது அதுதான். இந்த இடத்துல நாளில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு இல்லை, இங்கே மனமும் சேர்ந்து தான் இயங்க வேண்டும் என்பது கருத்து. எப்படி இயங்க வேண்டும் இந்த இடத்துல அது இந்த முதலடியிலே சொல்லிடுறாரு. சோதி விசாகம் தொடர்ந்து. ஸோ பௌர்ணமி அன்னைக்கு வருகின்ற விசாக நட்சத்திரத்தை தொடர்ந்து அப்படிங்கிறார். அப்போ அன்னைக்கு ஆரம்பித்து அதை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த இடத்துல பௌர்ணமி அன்னைக்கு செஞ்சுட்டு அடுத்த நாள் இன்றைக்கி வேலை இருக்குது நான் நாளைக்கு செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதில் பலன் இல்லை. இது முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, இரும் தேள் நண்டு அப்படிங்கிற. இரும் என்றால் இந்த இடத்துல பெரிய அப்படின்னு பொருள். இந்த இடத்துல அடுத்த தேள் நண்டு அப்படின்னு 2 ஜீவன்களை குறிப்பிடுறாரு இந்த இடத்துல. வழக்கமாக இது தேள் நண்டு அப்படின்னு சொல்லப்படுறது இந்த ராசி இதைத்தான் குறிக்கும். இந்த விசாகம் நட்சத்திரத்தை குறிக்கும். தேள் நண்டு என்று சொல்லப்படுவது ராசியை குறிக்கும். இந்த இடத்துல தேள் என்று சொன்னால் விருட்சகம் என்றும், நண்டு என்றால் கடகம் என்றும் ராசியில் ஒரு சிம்பிள் இருக்கும், எல்லாருக்கும் தெரியும், பார்த்துருப்பீங்க. பலர் நேரடியாகவே இந்த நாளில் இந்த நட்சத்திரம் வரைக்கும் இந்த ராசி இருக்கக்கூடிய நாள் வரைக்கும் அப்படின்னு பொருள் எடுத்துக்கிறாங்க. பட் நானும் அப்படி தான் பொருள் எடுத்து தான் நம்ம வலைதளத்தில் கூட எழுதி வச்சுருக்கோம் இந்த இடத்துல. ஆனால் அதனுடைய உட்கருத்து வேறு சில பாடல்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த இடத்துல. ஸோ அதனுடைய உட்கருத்தான் நம்ம பார்க்கும்போது என்னென்னலாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஸோ இப்போ இந்த பௌர்ணமி நாளை தொடர்ந்து இரும் என்றால் பெரிய அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ பெரிய தேள் பெரிய நண்டு அப்படின்னு வர்றாரு. நண்டு எதை குறிக்கின்றது, தேள் எதை குறிக்கின்றது அப்படின்னா, இப்போது இந்த உலகத்தில் தேள் இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். இப்போ ரொம்ப பார்க்க முடியறது இல்லை. நகரத்தில் பார்க்க முடியறது இல்லை. பட் கிராமப்புறங்களெல்லாம் போனோம்னா பார்க்கலாம். இன்றைக்கும் நம்ம இடத்த சுற்றி நிறையா இருக்குது தேள் எல்லாமே. இந்த தேளில் சின்ன நண்டு கடிச்சிது, சின்ன தேள் வந்து கொட்டுச்சு அப்படின்னா வலி பயங்கரமாக இருக்கும். பெரியவர்களெல்லாம் தாங்கவே முடியாது, துடிச்சு போயிடுவாங்க இந்த இடத்துல, அந்த அளவுக்கு வலி இருக்கும். குட்டி தேள் கட்டிச்சினார். பெரிய தேள் வந்து கடிச்சிது அப்படின்னா ஆனால் அந்த அளவிற்கு வலி இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. இதை அனுபவித்தவர்கள் சொல்கிறாங்க, நமக்கு அனுபவம் இல்லை, அவங்க சொல்கிறத வச்சு நம்ம சொல்கிறோம் இந்த இடத்துல. அப்போ சின்ன தேளுக்கும் பெரிய தேளுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குதுன்னா, சின்ன தேள் கடித்தால் வலிக்கும், பெருசு கடித்தா வலிக்காது. ஆனால் அதோடைய விஷம் இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணுது இந்த இடத்துல, அப்படியே வைத்தியம் பார்க்காம விட்டுட்டா மரணம் தான் இறுதியில், அது வேறு, இல்லை வேறு ஏதாவது நோய் வாய்ப்படும். ஆனால் முக்கியமான செய்தி, இந்த விஷயம் என்ன பண்ணுதுன்னா உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய தீமையான பலவற்றை அது விலக்கி கொடுக்கின்றது. உதாரணத்துக்கு ஹார்ட் அட்டாக் முக்கியமாக சொல்லப்படுறது. அக்காலத்தில் இருக்கக்கூடிய வைத்திய முறை நான் பலமுறை வகுப்பில் சொல்லியிருக்கேன். இது அந்த காலத்துலலாம் அந்த ஹார்ட் அட்டாக் என்று சொல்லக்கூடிய அந்த நோய்க்கு உண்டான ஆரம்ப அறிகுறி இல்லையா, அந்த இருதய அடைப்பு இது போல் இருந்துச்சுன்னா அவங்க முதல்ல செய்கிறது தேலை தேடி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அதற்கான வைத்திய மருந்தும் எடுத்து வச்சுக்குவாங்க. தேல் என்ன பண்ணுவாங்க, கொட்ட விட்டுருவாங்க முதல்ல.
கொத்த விட்டோன்னே என்ன ஆகிடும், விஷம் உடம்புல ஏறிடும். அதுக்கப்புறம் அந்த விஷ முறிவுக்கான மருந்தை கொடுப்பாங்க, மருந்து சாப்பிட்டே விஷம் முறிஞ்சிடும் இந்த இடத்துல. ஆனால் அந்த விஷமானத்துடைய தன்மை கொஞ்சமாக அது உள்ளே இருக்கும் இல்லையா, அது என்ன பண்ணுதா அந்த இடத்துல, இருதய இடைப்பை ஃபுல்லாக நீக்கிட்டு தான் இந்த இடத்துல. ஸோ இது ஒரு வைத்திய முறையாகவே வச்சுருக்காங்க. இறைவனுடைய படைப்பு தேலை கூட ஒரு நன்மைக்காகவே இங்கு படைச்சிருக்காரு இந்த இடத்துல. அப்போ இந்த இடத்துல தேல் எதை குறிக்கின்றது என்றால், இந்த பௌர்ணமி அன்னைக்கு ஒருத்தர் சாதகம் செய்கிறார் இல்லையா, அந்த சாதகத்தை எப்படி செய்யணுமா, இந்த தேல் கொட்டினோடனே எப்படி விஷம் போகுதோ அதுபோல் தான் செய்கின்ற சாதக முறைகள் அவருக்குள்ள இருக்கக்கூடிய வினைகளை முற்றிலுமாக நீக்கும் அளவிற்கு அவர் சாதகம் செய்ய வேண்டும். அதை இங்கே உட்குறிப்பாக வைக்கிறார் இந்த இடத்துல தேல் என்ற வார்த்தைக்குள்ள. அடுத்து நண்டு அப்படின்னு ஒரு வச்சிருக்காரு. நண்டு இங்கே எதை குறிக்கும்? நண்டை வச்சு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். நண்டு பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் வாழும். அந்த ஒரு அது தன்னுடைய குட்டிகளை ஈனும் பொழுது தன்னையே அது அர்ப்பணித்து விட்டுரும். உள்ளுக்குள்ளேருந்து பார்த்திங்கன்னா அந்த தலைப்பகுதிக்குள்ளேருந்து குட்டி குட்டி நண்டெல்லாம் வெளியில் வரும், தன்னையே அர்ப்பணிச்சிடும். குட்டி நண்டுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த தாய் நண்டை சாப்பிட்டுட்டு தான் பொழைச்சி ஓடும் இந்த இடத்துல, அதோடய அதனுடைய வாழ்க்கையை முடிஞ்சு போகும். ஸோ ஒரு தாய் நண்டு தன்னையே அர்ப்பணித்து கொள்கின்றது, இந்த இடத்துல அர்ப்பணித்து விடுகின்றது. அதுபோல் இந்த நண்டு எதை குறிக்கின்றது என்றால், இந்த சாதகம் செய்கிறாங்க இல்லையா, செய்ய செய்ய தன்னுடைய வினைகள் போவது வரைக்கும் சாதகம் செய்துவிட்டு நண்டை போல் தன்னையே இறைவனிடத்தில் ஒப்படைத்து விட வேண்டும். எது நடந்தாலும் சரி என்ற நிலையில் ஒப்படைத்து விட வேண்டும். யார் ஒருவர் இப்படி சாதகம் செய்கின்றார்களோ அவர்களுக்கு ஓதிய நாளே உணர்வது தான் என்று அப்படின்றார். ஓதிய நாள் என்னென்ன, என்னைக்கு இந்த மனநிலையில் இந்த பக்குவத்தில் அவர் ஓதுகின்றாரோ இந்த இடத்துல, அவர் ஓதுறது ஒரு நாள் ஓதலாம், ஒரு மாதமும் ஓதலாம், ஒரு வருடத்திலும். ஏன்னா அந்த நிலை வரணும் இல்லையா. தேல் போலுக்கு ஒரு உவமை சொல்லியிருந்தோம், நண்டுக்கு போல் ஒரு உவமை சொல்லியிருந்தோம். ஸோ மந்திரத்தை அந்த பௌர்ணமி நாள் ஆரம்பித்து அவர் ஜபித்துக்கிட்டே இருக்கார், இல்லை தியானம் செய்கிறார் இந்த இடத்துல, இல்லை ஜபம் செய்கிறார், ஏதோ ஒன்று இந்த இடத்துல. சாதக முறைகள் தான் நமக்கு ஆயிரக்கணக்கில் இருக்கு. எந்த சாதக முறையாக இருந்தாலும் செய்ய வேண்டும். அந்த சாதக முறைகளை இந்த இரண்டு ஜீவன்களை செய்யக்கூடிய குணங்கள் அதனை போல் அவர் செஞ்சு தன்னுடைய வினைகளை தீர்த்து இறைவனிடத்தில் ஒப்பு கொடுத்த வினாடி இருக்கு இல்லையா, அது ஒரு மாதத்துலேயே நடக்கலாம், ஒரு வருஷத்தை நடக்கலாம். அந்த வினாடி, அந்த நாளே, அதான் ஓதிய நாளையே அப்படிங்கிறார். என்றைக்கு அது போல் முற்றுப்பெற்ற தன்மையில் ஓதுறாரோ அந்த நாள். ஏன்னா நான் அடிக்கடி சொல்லுகின்ற ஓமை, ஆதிசங்கரர் கனகதாரா சூத்திரம் பாடினார். அவர் பாடின அடுத்த வினாடியே தங்கமலை கொட்டுச்சு. நம்ம பாடினா கொட்டுமா இந்த இடத்துல? கொட்டாது. அப்போ அவருக்கு அந்த மந்திரம் சித்தியாகி இருக்கிறது இல்லையா, ஒரு மந்திரம் சித்தியானால் அது கேட்ட வினாடியே எல்லாமே கிடைக்கும். அதுபோல் இந்த சாதகம் செய்கின்ற போது எப்பொழுது அது சித்தியாகின்றோ அந்த நாளே, அதான் ஓதிய நாளே அப்படிங்கிறார். சித்தி பெறுகின்ற நாள், அதான் ஓதிய நாளே உணர்வது தான் என்று அப்படிங்கிறார். என்ன உணர்றாரா இந்த இடத்துல? இறைவன் இருக்காருப்பா இந்த இடத்துல, அந்த இறைவன் வேற யாரும் கிடையாது, நமக்குள்ளே இருக்காரு, நான் தான் அவர், ஆனால் மாயையில் இருக்கேன், எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் தெரிஞ்சுக்கிறாரு அந்த இடத்துல. அதான் உணர்வது தான் என்று அப்படிங்கிறார். ஸோ இப்படி இருக்கிறவங்களுக்கு ஒருத்தர். அடுத்து என்ன சொல்கிறாரு, நீதியுள் நீர்மை நினைந்தோர்க்கு அல்லது அப்படிங்கிறார். நீதி என்று சொல்லப்படுவது எது? தர்மம், சத்தியம், இது எல்லாமே உள் நீர்மை அப்படின்றார். இங்கே நீர்மை என்று சொல்லப்படுவது இந்த இடத்துல ஒரு குணம். என்ன மாதிரி குணம் இந்த இடத்துல அப்படின்னா, தண்ணியை எப்படி எட்டி பார்த்தோம் அப்படின்னா, தூய்மையாக இருக்கக்கூடிய ஒரு குளத்துலையோ அசைவில்லாத ஒரு குளத்தில் எட்டி பார்த்தோம்னா அடியில் இருக்கக்கூடிய கல் மண் எல்லாமே தெரியும், இந்த இடத்துல தூய்மையாக அப்படியே தெரியும். அதுபோல் இங்கு சத்தியம் மட்டுமே, தர்மம் மட்டுமே இருக்கின்றது என்று அதை மட்டுமே பார்க்க வேண்டும் இந்த இடத்துல. நீங்கள் நேரடியாக சும்மா மாயையில் பார்க்கும்போது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய துன்பங்கள் வினைகள் எல்லாமே தான் கண்ணுக்கு தெரியும் இந்த இடத்துல. அவன் தப்பு பண்ணுறான், இவன் தப்பு பண்ணுறான். இன்றைக்கி உலகத்தில் அப்படி தானே போய்கிட்டு இருக்கு. நம்முடைய சிந்தனையே அப்படி தானே இருக்குது. இவன் திருடுறான், அவன் தப்பு பண்ணுறான், இவன் பொய் பேசுகிறான், இதை தான் நம்ம சொல்கிறோமே தவிர்த்து, யாராவது ஒருத்தர் அவர் பேர் பொய் பேசாமல் இருக்கார், அவர் தர்மப்படி நடக்கிறாரு, அவர் இறைவனையே சிந்திச்சுக்கிட்டு இருக்காரு, நாமும் அது போல் இருக்க வேண்டும் என்று யாராவது யோசிச்சிருக்கிறோமா என்று கேட்டால் அது இல்லை. எவ்வளோ ஞானிகள் வந்திருக்காங்க, எவ்வளோ பேருடைய நாயன்மார்களுடைய வரலாறை படிக்கிறோம் இந்த இடத்துல. அவங்களாம் எப்படி இறைவனை சிந்தித்து வாழ்ந்திருக்கிறார்கள். நாம் அதுபோல் ஒரு நாளாவது வாழ்ந்திருக்கோமா என்று கேட்டால் இல்லை இந்த இடத்துல.
ஆனால் இந்த இடத்துல என்ன சொல்றாரு, நீதியுள் நீர்மை அதுபோல பார்க்கணுமா இந்த இடத்துல. எப்படி தண்ணிக்கு அடியில் இருக்கக்கூடிய தெளிவு தெரிகின்றதோ அதுபோல் நமக்குள்ள ஒரு தெளிவு இருக்கணும். அந்த தெளிவில் பார்க்கணும் இந்த இடத்துல. சத்தியத்தை பார்க்க வேண்டும், இந்த உலகத்தில் தர்மத்தை பார்க்க வேண்டும். தர்மம் வேறு சத்தியம் வேறு இறைவன் வேறு அல்ல, எல்லாம் ஒன்றுதான் இந்த இடத்துல. இறைவன் தான் தர்மத்தின் உருவம், இறைவன் தான் சத்தியத்தின் உருவம் இந்த இடத்துல. அப்படி அந்த இறைவனை நினைத்தவர்க்கு அல்லது அப்படிங்கிறார். யார் ஒருத்தர் இந்த இடத்துல தர்மத்தின் வடிவாக இருக்கக்கூடிய இறைவனை பார்க்கின்றார்களோ, பார்க்கின்ற நினைத்தவர்க்குங்கிறாரு, மனசுல சிந்திக்கிறது இந்த இடத்துல. பார்க்கின்ற இடத்தெல்லாம் தர்மத்தை தான் பார்க்கணும் இந்த இடத்துல, அறத்தை தான் பார்க்கணும் இந்த இடத்துல. அங்க இருக்கக்கூடிய தவறுகள் தெரியக்கூடாது இந்த இடத்துல. ஏன்னா நம்ம சொல்லுவோம் அந்த இடத்துல, ஒரு பெரிய கருப்பு பேப்பர் இருக்குது, ஒரு வெள்ளை பேப்பர் இருக்குது, அதில் ஒரு புள்ளி கருப்பு கலரில் வச்சிட்டோன்னா இந்த பேப்பரை காமிச்சு இதில் என்னப்பா இருக்குதுன்னு கேட்டால் அதில் ஒரு கருப்பு புள்ளி இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவாங்க இந்த இடத்துல. என் கையில் பெரிய பேப்பர் இருக்குது, அது வெள்ளை கலராக இருக்குதுன்னு ஒருத்தரும் சொல்ல மாட்டாங்க இந்த இடத்துல, பேப்பரை கையில் கொடுத்தோன்னே, இல்லையா? அந்த மாதிரி இன்னைக்கு பெரிய வெள்ளை பேப்பர் ஒன்று இருக்குது இந்த உலகத்தில். இறைவன் அவ்வளோ பெருசாக படைச்சி வச்சுருக்காரு. ஆனால் ஒருத்தருக்கும் அது தெரியறதில்ல. உலகம் எவ்வளோ நல்லா இயங்குது, எவ்வளோ நல்லா காற்றடிக்குது, எவ்வளோ நல்லா மழை பெய்யுது, எவ்வளோ நல்லா வெயில் அடிக்குது, எவ்வளோ பறவைங்க பாடுது, சத்தம் நல்லா இருக்குது, இதெல்லாம் ஒருத்தருமே பார்க்கறது இல்லை. அதுக்குள்ளே இங்கே அழுக்காக இருக்குது, அங்கே குப்பையாக இருக்குது, இங்கே இவன் சரியில்லை, அங்கே அவன் சரி, இப்படி தான் மனுஷன் சொல்லிக்கிட்டே இருக்கான், இல்லையா? அப்போது என்ன இந்த இடத்துல அவன் மாயின் வழிவாக இருக்கக்கூடிய அழுக்கைத்தான் பார்க்கின்றானே தவிர்த்து அதற்கு பின்பாக இருக்கக்கூடிய இறைவனை இங்கு காண்பதில்லை. ஆனால் யார் ஒருவர் அப்படி நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு தான் கிடைக்கும். ஆனால் இந்த இடத்துல அவர் சொல்றாரு, நினைந்தவருக்கு அல்லது அப்படிங்கிற. அப்படி இருக்கிறவங்க ஒரு பக்கம், ஆனால் அப்படி நினைக்காம இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு ஆதியும் ஏதும் அறியகிலானே அப்படிங்கிற. ஆதியும்னா யாரு? முதலாக இருக்கக்கூடிய இறைவன் தான் இந்த இடத்துல ஆதி. அவரையும் ஏதும் அப்படிங்கிறாரு. ஏதும்னா என்ன? உண்மை என்கின்ற ஒன்று, ஞானம் என்கின்ற ஒன்று, இறைவன் என்கின்ற ஒன்று எதுவுமே அறியகிலானே, இவர்களால் அறிந்து கொள்ள இயலாது அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். நாளடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம் அப்படின்னா, இங்கு பௌர்ணமி நாள் வருகின்ற விசாக நட்சத்திரத்தை தொடர்ந்து ஒரு மனிதர் தொடர்ந்து தனக்கு தெரிந்த சாதகத்தையோ அல்ல குரு உபதேசித்த சாதகத்தையே செய்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த சாதகத்தை எவ்வளவு நாள் செய்ய வேண்டும் என்றால், தன்னிடம் இருக்கக்கூடிய வினைகள் தீரும் வரை அவர் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த மந்திரத்தை ஜெபிக்கிறாங்க இல்லையா, ஓம் நம சிவாய மந்திரம் ஜெபிக்கிறாங்கன்னே வச்சுக்குவோம். திருமந்திரத்தில் பல இடங்களில் நமக்கு அதுக்கு சின்ன சின்ன குறிப்புகள்லாம் விட்டு நிறைய கொடுத்துருக்காரு சாதக முறையில். சும்மா உட்காந்துட்டு ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயன் டிவியை பார்த்துக்கிட்டோ இல்லை வெளியில் பராக்கு பார்த்துக்கிட்டோ இருக்கிறதுக்கு பேர் சாதகம் அந்த அளவிற்கு இல்லை இந்த இடத்துல. அதுக்குன்னு செய்யக்கூடாதுன்னு சொல்ல வரல, வேறு வழியில் அதான் செஞ்சாகணும். ஆனால் அந்த மந்திரத்தை சொல்லி சொல்லி அதனுடைய பலனோ இல்லை அந்த மந்திரத்தினுடைய சத்தமோ இந்த 8 திசைக்கும் செல்வது போல் பாவனை செய்வதோ இல்லை நமது உடலுக்குள் செல்வது போல் பாவனை செய்தாலோ அதனுடைய ஒளி அலைகளுடைய பலன்கள் இருக்கு இல்லையா, அது என்ன செய்யும்? அது அதற்குண்டான வேலையை செய்யும். நம்ம உடம்புக்குள்ளே செலுத்துகிறோம்னு வச்சுக்குவோம், நமச்சிவாய என்று கண்ணை மூடிக்கொண்டு அந்த மந்திரத்தை உள்ளுக்குள்ளேயே செலுத்துகிறோம் அப்படின்னா அது என்ன செய்யும்? உள்ளுக்குள்ளே இருக்க வினைகளை சிறிது சிறிதாக அழிக்க ஆரம்பிக்கும், துன்பத்தை போக்கும் இந்த இடத்துல. ஸோ அதுபோல் சாதகம் செய்ய வேண்டும். சாதகம் செய்து கொண்டிருக்கும் பொழுதோ இல்லை செய்து முடித்த பின்போ, தினந்தோறும் செஞ்சு முடித்ததுக்கப்புறமோ நான் தான் சாதகம் செய்கின்றேன், நான் எவ்வளோ பூஜை செய்கிறேன் தெரியுமா என்ற சிந்தனையை விட ஒரு நண்டை போல இந்த இடத்துல அந்த இறைவனிடத்திலே சரணடைத்தை விட, எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் ஒன்றும் செய்யவில்லை, எல்லாம் இறைவன் செய்ய வைக்கின்றான் என்ற சிந்தனையோடு அவர் அங்கே இருக்க வேண்டும். யார் இந்த சிந்தனையில் முற்றுப்பெற்ற நிலைக்கு வருகிறாரோ, அவர் என்று அந்த சாதகத்தை செய்கின்றாரோ, மந்திரத்தை சொல்லுகின்றாரோ, அன்றே அந்த இறைவனை அவர் உணர்ந்து விடுகின்றார். இறைவனை உணர்ந்தவரால் இந்த இடத்துல மாயை இல்லாமல் சத்தியத்தையும் தர்மத்தையும் இந்த உலகத்தில் பார்க்க முடியும். இறைவன் எப்படி சத்திய வடிவாக உலகத்தை இயக்கி கொண்டிருக்கின்றார், தர்மத்தின் வடிவாக உலகத்தை எப்படி இயக்கி கொண்டிருக்கின்றார் அவரால் தெரிந்து கொள்ள முடியும். ஆனால் இதுபோல் சாதகம் செய்யாமல் பேருக்கு நானும் செய்கின்றேன் என்று சொல்லுகின்ற நிலையில் செய்து கொண்டிருந்தால் அவரால் இறைவனையும் அங்கு உணர முடியாது. இங்கே உலகம் இயங்கி கொண்டிருக்கின்ற சத்தியத்தின் தர்மத்தின் வடிவையும் அவரால் காண இயலாது. ஸோ காண இயலாத ஒருவரால் ஆதியிலிருந்து இருக்கக்கூடிய இறைவனையும் காண இயலாது இந்த இடத்தில். அது இறைவனை மட்டுமல்ல வேறு எதையும் அவரால் தெரிந்து கொள்ள முடியாது. ஸோ இதான் அந்த பாடலுடைய கருத்து. ஐயா மன்னிக்கணும் ஐயா, இந்த விசாகமண்ட நட்சத்திரத்தை அதை ஏன் குறிப்பிடுறாரு? ஏன் அதை இந்த ஒரு மாசத்துல ஏன் அப்படி அவர் அதை குறிப்பிட்டு அந்த டைம் அதுல ஸ்டார்ட் பண்ண ஒண்ணுன்ற மாதிரி, அது என்னத்துக்கா? ஏன் அப்ப எனக்கு அது விளங்கலையே. கேட்குற கேள்வி நல்ல கேள்வி.
ஏன் விசாக நட்சத்திரம் சொல்றாரு, மீதி நட்சத்திரம் ஏன் இருபத்தேழு ஆரம்பிக்க கூடாதா நட்சத்திரம். அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று கேட்குறீங்க. இப்போ ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் ஒரு ஒரு தன்மைகள் வந்து இருக்கும். எல்லா தன்மைகளுமே நல்ல தன்மைகள் தான். நீங்க எல்லா நாளும் நல்ல நாள் தான். இறைவன் படைக்கப்பட்ட நாட்களில் எல்லா நாளும் நல்ல நாள் தான். இந்த இடத்துல நாளும் கோளும் எளியோர்க்கில்லை நல்லோர்க்கில்லை எல்லாம் நிறையா சொல்லுவாங்க இந்த இடத்துல, கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை இந்த இடத்துல. முழுமையாக சரணடைந்தவர்களுக்கு தேவையில்லை. ஆனால் இங்கு எல்லாருமே அபக்குவர்களாக இருக்கின்றார்கள். பக்குவம் இல்லாதவர்களுக்கு சில தேவைப்படுகின்றது இந்த இடத்துல. ஒன்று, அவர்களுக்கு ஒரு உள்ளுக்குள்ளேருந்து வரக்கூடிய ஒரு தைரியம், தன்னம்பிக்கை இந்த இடத்துல அப்படி சொல்லலாம். ஆஹா, நான் இந்த நாளில் சொல்லிட்டாங்கப்பா, இந்த நாள் ஆரம்பித்தா எனக்கு வெற்றி பெறும்பா அப்படின்னு ஆரம்பிக்கும் போதே ஒரு ஒரு அவருக்கு புத்துணர்ச்சி கொடுக்குற மாதிரியான ஒன்று என்று எடுத்துக்கொள்ளலாம் என்பது ஒன்று. இரண்டாவது காரணமும் இருக்கின்றது இந்த இடத்துல. என்ன காரணம் அப்படின்னா, இப்போது நான் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். இந்த இடத்துல ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போனோம், நம்மளால் நடந்து செல்ல இயலும் இந்த இடத்துல. ஆனால் நம்ம உடம்பு கொஞ்சம் சோர்வாக இருக்குமோ, அவ்வளோ தூரம் நம்மளால் நடக்க முடியாதோ, கொஞ்சம் புத்துணர்ச்சி பானம் ஏதாவது சாப்பிட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை குடிச்சிட்டு போகும்போது, நம்ம புத்துணர்ச்சி பானம் சாப்பிட்டுட்டோம், நம்மக்கிட்ட ஒரு தன்னம்பிக்கை இருக்குது, உடனே கொஞ்சம் ஒத்துழைக்கும், நம்ம தாராளமாக நடந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நடந்து போகும்போது எக்ஸ்ட்ரா அந்த நம்பிக்கை இருக்கு இல்லையா, அதுவே நம்ம அழைத்து செல்லிடும். அப்போது புத்துணர்ச்சி பானம் தான் அழைத்து சென்றதா என்றால் இல்லை, நம்மளுடைய உடல் வலிமையும் நம்மளுடைய எண்ணம் தான் அழைச்சிட்டு போச்சு இல்லைங்களா? அந்த மாதிரி விசாக நட்சத்திரத்துக்கு என்று ஒரு தன்மை இருக்கின்றது. அது என்ன தன்மை அப்படின்னு பார்த்தா, விசாக நட்சத்திரம் முருகருக்கான நட்சத்திரம் என்று சொல்வார்கள், கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லைங்களா? முருகனுக்கான நட்சத்திரம். முருகருடைய தன்மை என்ன இந்த இடத்தில் என்று பார்க்கும் பொழுது, முருகரே இந்த இடத்துல ஆன்ம தத்துவம் தான். மாயை விலகிய நிலையில் தான் யார் என்று உணர்வது தான் முருகருடைய தத்துவம். நம்ம பலமுறை பார்த்துருக்கோம் இந்த இடத்துல. அப்போ நான் என்பது யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் இங்கே இருக்கக்கூடிய வினைகள் அழிய வேண்டும். அப்போ அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான நாள் என்ன செய்கின்றது என்றால், ஏன்னா ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒரு ஒரு குறிப்பிட்ட செயலை செய்து கொண்டே தான் இருக்கும் இந்த இடத்துல. ஏதாவது ஒரு நல்லது செய்யும். ஒன்று என்ன பண்ணும், மாயை அழிக்கிறதுக்கான வேலையை செய்யும், ஒன்று வினைகளை அழிப்பதற்கான வேலையை செய்யும் இந்த இடத்துல. சரிங்களா? ஸோ எதையாவது ஒரு நட்சத்திரம் ஒவ்வொரு காரியத்துக்காக செய்து கொண்டு நல்லதை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அதை சொல்லிக் கொடுப்பதற்கு இப்போது ஆட்கள் இல்லை. ஏன்னா அதெல்லாம் மாறி போச்சு. இது ஜாதகம், இதெல்லாம் ஜோதிடம், இதெல்லாம் ஒரு அறிவியல் இந்த இடத்துல. அதில் இருக்கக்கூடிய ஒரு உண்மையும் இருக்கின்றது இந்த இடத்துல. அதில் மறுக்கவே முடியாது துளி கூட. சொல்லிக் கொடுப்பதற்கு ஆள் இல்லை, அவ்வளோதான் இந்த இடத்துல. ஸோ இது மூலமாக ஏன் விசாக நட்சத்திரம் வைக்கிறோம் அப்படின்னு நீங்கள் கேட்ட ஒரே கேள்விக்குன்னா, அந்த பௌர்ணமி அன்னைக்கு ஏற்கனவே நிறைவு பௌர்ணமி அன்னைக்கு பிரபஞ்சத்திலேருந்து ஆற்றல் அளவுக்கு அதிகமாக வந்து கொண்டு இருக்கின்றது. ஒன்று, அந்த பிரபஞ்ச ஆற்றலை எடுத்துக்கொண்டு அன்று இந்த சாதகத்தை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது அது என்ன பண்ணுது, இந்த இடத்துல நம்முடைய வினைகளை அழிக்க ஆரம்பிக்கின்றது. அப்போ அன்றைக்கி நம்ம ஒரு புத்துணர்ச்சியோடு, ஆஹா இந்த நாளை நான் ஆரம்பிச்சிருக்கேன், எனக்கு நல்லதுதான்ப்பா இனிமேல் நடக்கும், நான் என்னுடைய வினைகளை சீக்கிரம் தீக்கிறேன்னு அந்த எண்ணம், ஒரு உந்துதல் எண்ணம் இருக்கு இல்லையா, அது விரைவாக நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த வினைகளை தீர்க்க ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து எப்படின்னு கேட்டால், அறிவியலுக்குள்ள ஒரு சைக்காலஜி அப்படி புரிஞ்சுக்கலாம் இந்த இடத்துல. புரியுதுங்களா? அறிவியலை மட்டுமே வைத்து கொண்டிருந்தவர்களும் இந்த இடத்துல முழுமையான வெற்றி பெற்றார்களா என்று கேட்டால் அது கேள்விக்குறிதான் இந்த இடத்துல. சரிங்களா? அறிவியல் இல்லாமல் தத்துவங்களை மட்டுமே வைத்து கொண்டிருந்தால் அதில் வெற்றி பெற்றவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் அதற்கு காரணம் கேட்டாங்க அப்படின்னு கேட்டால் அது தெரியாது. ஞானம் அடைஞ்ச நிலையில தான் அது தெரியும். நமக்கு ஞானமும் அடையலை இந்த இடத்துல, அறிவியலும் முழுசாக தெரியாது இந்த இடத்துல. ஸோ இரண்டத்தையும் சேர்த்து வைத்து நாம் இங்கு பார்க்கும் பொழுது அதற்கான பொருள் நமக்கு இங்கே தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அதை தான் இந்த இடத்துல குறிக்குது. ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா, இப்போ புரியுது. நல்லது நல்லது. அடுத்து ஐயா, திருஞான சம்பந்தர் கோளாறு பதிகத்தை தந்திருக்கிறார். நாளன் செய்யும் கோளன் செய்யும் சொல்லி அப்பர் கடை செய்யும். அவர் அதை மீறி பாண்டிமாதேவிட்ட போயிருக்கிற போர் நேரத்துல இந்த பதிகத்தை தந்திருக்கிறார். ஆகவே நம்பினவருக்கு நம்பிக்கையாத்தான் இருக்கும் நாள் நட்சத்திரம். நம்பிக்கை இல்லாதவர் அதை பற்றி பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை தானே. சரணடைந்தவர்களுக்கு நிச்சயமாக அவசியம் இல்லை ஐயா. சரணடையாதவர்களுக்கு தானே இந்த பிரச்சனை. உதாரணத்துக்கு ஒரு கோயிலில் போய் விளக்கேற்ற போகிறோம்னு வச்சுக்குவோம். இன்றைக்கும் நான் பல கோயில்களில் இதை கண் முன்னாடி பார்க்குறேன். பட் யார்ட்டையும் சொல்கிறதுக்கு முடியாது, நம்மளே ஒரு மாதிரி பார்ப்பாங்க, அல்லலாம் அமைதியாக வந்துடுவேன். அங்கே இருக்கக்கூடிய பலர் விளக்கேற்றிக்கிட்டு இருப்பாங்க. பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து ஒரு அவங்களே வெளியில் தீப்பெட்டி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அந்த தீப்பெட்டிலேருந்து விளக்கேற்றுவாங்க.
சில பேர் என்ன பண்ணுவாங்க, தீப்பெட்டியை மறந்துருப்பாங்க, பக்கத்தில் இருக்க விளக்கையே எடுத்து நெருப்பை பிடிச்சி அங்கேயே வைப்பாங்க. இதையும் பார்த்துருப்போம். அப்போ மூணாவதாக ஒருத்தர் அங்கே வரவரை அட்வைஸ் பண்ணுவார். அந்த விளக்கு யாரோ ஏற்றி வச்சுட்டு போன விளக்கு, அதில் இருக்க நெருப்பு அவங்களுடைய பாவம் இருக்கும், நீ அதில் பிடிச்சின்னா அந்த பாவம் உனக்கு வந்துடும் உனக்கு, இப்படின்னு ஒரு கதை சொல்லுவாங்க. இது அறியாமையின் உச்சமாக நான் பார்ப்பேன். மனசுக்குள்ளே சிரிப்பு தான் வரும் இந்த இடத்துல. எனக்கு அறியாமையின் உச்சம் அது இந்த இடத்துல. ஏன்னா இறைவன்கிட்ட கொடுத்தாச்சு. அதை இறைவன்கிட்ட கொடுத்ததுக்கப்புறம் அந்த பாவம் திருப்பி நமக்கு வரும்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய அறியாமை இந்த இடத்துல. இறைவனுக்கு போய் விளக்கேற்றுறது, எப்பா சாமி இதை நான் உனக்கு கொடுத்துட்டேன் இல்லையா, முதல்ல என்னையை கொடுக்கணும், என்னையை நான் கொடுக்க மாட்டேங்கிறேன் இந்த இடத்துல, உன்னைய சரணடைய மாட்டேங்கிறேன். அதனால என்ன பண்ணுறேன், என்னால் முடிஞ்ச ஒரு விளக்கை இப்போதைக்கு நான் உங்ககிட்ட கொடுக்குறேன்ப்பா, நீ ஜோதி வடிவா நிற்கிறியே, நீ இப்படியாவது என்கிட்ட இருக்க அறியாமையை போக்குன்னு சொல்கிறது தான் இங்கே விளக்கை ஏற்றுறோம் இந்த இடத்துல. ஏன்னா நான் ஒரு விளக்கேற்றி வைக்கல, இறைவனுக்கு என்ன கிடைக்க போகுது, அவரே மகா ஜோதி தான். இத்தனோண்டு விளக்கேற்றி வைக்கிறது, அந்த விளக்கும் அவரது தான், அதில் வர்ற நெருப்பும் அவர் தான், நெருப்பு எரியறதுக்கான காரண காரியமும் அவர் தான் இந்த இடத்துல. ஏன்னா காற்று இல்லாமல் நெருப்பு எரியாது, அக்னி இல்லாமல் நெருப்பு எரியாது இந்த இடத்துல, எல்லாமே அவர் தான் காரணம் இந்த இடத்துல. அவர் பொருளை அவர்கிட்ட வச்சுட்டு நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னா எவ்வளோ அறியாமல். இதில் வேற இதை கொடுத்துட்டு அதுலேருந்து வந்துடும் திரும்பி பாவம் துன்பம் வந்துடும் நினைக்கிறது, அதோட எவ்வளோ பெரிய அறியாமை இந்த இடத்துல. ஸோ அந்த மாதிரி இங்கே சரணடைதல் தான் ரொம்ப முக்கியம் இந்த இடத்துல. ஸோ சரணடைதல் ஒன்று இருந்து விட்டால் அவர்கள் விளக்கேற்றவே தேவையில்லை இந்த இடத்துல. கோயிலுக்குள் சென்று இறைவனை பார்த்து அபிஷேகம்லாம் பார்க்கணுன்னு அவசியமே இல்லை இந்த இடத்துல. அவங்க அப்படியே கோயிலுக்கு போவாங்க, ஒரு சுற்றுவாங்க, அப்படியே அவங்க உட்காந்துட்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க. கூட்டமாக இல்லைன்னா நின்று சாமி பார்ப்பாங்க, இல்லைன்னா சுற்றி வந்துக்கிட்டே இருப்பாங்க இந்த இடத்துல. அதாவது அவரவர்களுடைய பக்குவத்தையும் சரணடைதலையும் பொறுத்தது இந்த இடத்துல. இப்போ பயம் இருக்கும்ல ஒருத்தருக்கு, இந்த விளக்குலேருந்து நெருப்பை பிடிச்சா நமக்கு என்னவோ நடந்துருமோன்னு சின்ன பயம் அவங்க மனசில் இருந்தால் கூட அவர்களுக்கு சரணடைதல் என்பது இல்லை என்பது முதல் பொருள். இரண்டாவது, பக்குவமே இல்லை என்பது இரண்டாவது பொருள் இந்த இடத்துல. ஸோ அவங்க அதை வளர்க்குற அளவுக்கு இன்னும் பக்கம் ஜாஸ்தியாக இருக்கணும், மந்திரம் சொல்லணும், சாதகம் செய்யணும்னு அர்த்தம் இந்த இடத்துல. ஏன்னா நம்ம இறைவனுடைய தடையாக இருப்பது இந்த கலியுகத்தில் முதலில் பயம்தான் ஃபஸ்ட்டு. பிறவிக்கு காரணமும் முதல்ல பயம்தான் இந்த இடத்துல. அந்த பயத்தை தான் போக்கணும் இந்த இடத்துல. அதுக்கு தான் இவ்வளோ சாதக முறைகள், 4 நட்சத்திரம் இதெல்லாம். திருஞான சம்பந்தர்லாம் பயம் என்றால் என்னவென்றே அறியாதவர், ஞானத்தை அடைஞ்சிட்டார், அவருக்கு பயமே கிடையாது. அதனால அவர் தைரியமாக பாட்டி அடைந்தா ஒருத்தவர்கிட்ட பார்த்துக்கலாம் போப்பான்னு போய்கிட்டே இருக்காரு. அதான் நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில். நன்றி. நன்றி ஐயா.